ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 8.17 பார்க்கலாம். கீழ்காணும் தரவுகளுக்கு முகடு காண்க. நம்மளுக்கு அட்டவணை கொடுத்துக்கிட்டு முகடு கேட்குறாங்க. இது வந்து ரெண்டாவது மெத்தடு, அதாவது குழு மதிப்பாக கொடுத்துருக்காங்க. 1ல இருந்து 5, 6ல இருந்து 10 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாவது மெத்தடு. அதுக்கு இந்த மாதிரி 2 பாக்ஸ் போட்டுருங்க. எப்போவுமே அட்டவணையில் மேல் வரிசையில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்த ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடியதை அடுத்த அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு இங்கே தொடர்ச்சியாக இல்லை. இங்கே 5ல் முடிஞ்சுன்னா அதே 5ஆல் தான் இங்கே தொடங்கணும். இங்கே 10ல் முடிஞ்சுன்னா 10ஆல் தான் தொடங்கணும். இங்கே தொடர்ச்சியாக இல்லை, அதுக்காக தொடர்ச்சியாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இருந்து 0.5 கழிக்கணும். இந்த சைடு 0.5 கூட்டணும். ஓகே, கழிக்கிறது ஈஸி தான். 0.5னா 1ல் பாதி தானே 0.5. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா 1 கழிக்க போகிறேன். 1ல் இருந்து 1 கழிச்சா 0, அப்புறம் 0.5ன்னு எழுதிருங்க. ஈஸி தான். அடுத்த இங்கே வந்து 0.5 கூட்டணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 5 அப்படி எடுத்து எழுதிருங்க. பக்கத்திலேயே 0.5ன்னு எழுதிருங்க. இனி இங்கேருந்து 1 கழிங்க, கழிச்சா 5, அப்புறமா 0.5. இனி இந்த 10 அப்படியே எழுதிக்கிட்டு 0.5ன்னு எழுதிக்கணும். அடுத்த 11ல் இருந்து 1 கழிச்சா 10, அப்புறமா 5. இனிமே 15 அப்படியே எழுதிக்கிட்டு 0.5ன்னு எழுதிருங்க. 16ல் இருந்து 1 கழிச்சா 15, அப்புறமாட்டு 0.5. இனி 20 அதை அப்படியே எழுதிக்கிட்டு 0.5ன்னு எழுதிருங்க. 21ல் இருந்து 1 கழிச்சா 20, அப்புறமா 0.5. இனி 25 அப்படியே எடுத்து எழுதிருங்க, அப்புறமா 0.5. இப்போ பாருங்க, 5.5ல் முடிஞ்சுன்னா 5.5ல் தொடங்குது. இப்போ தொடர்ச்சியாக இருக்குது. நம்மளுக்கு குழு மதிப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா முகடு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடியதில் எது மிகப்பெரிய எண்ணுன்னு பார்க்கணும். பாருங்க, 32 தான் மிகப்பெரிய எண். அப்போ இதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் எல், இந்த 2 மதிப்பில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மதிப்பு எல்லோட மதிப்பு 15.5. அப்புறம் இது வந்து எஃப்போட மதிப்பு. இனிமேல் எஃப்க்கு முன்னாடி இருக்கக்கூடியது F1ஓட மதிப்பு, எஃப்க்கு அடுத்தே இருக்கக்கூடியது F2ஓட மதிப்பு. இனி சியோட மதிப்பு தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்னா 5.5ல இருந்து 0.5 கழிக்கணும். கழிக்கிறேன் பாருங்க, 5.5 அப்புறமா 0.5. 5ல இருந்து 5 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். புள்ளிக்கு நேரம் புள்ளி. அப்புறமாட்டு 5ல இருந்து 0 கழிச்சா 5, புள்ளிக்கு அடுத்த 0 வேண்டாம். அப்போ என்ன கிடைக்குது? 5. இந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். அதுதான் சியோட மதிப்பு. எழுதிக்கிறேன். சியோட மதிப்பு 5, எல்லோட மதிப்பு 15.5, எஃப்போட மதிப்பு 32, அப்புறமாட்டு F1ஓட மதிப்பு 16, F2ஓட மதிப்பு 24. இப்போ இந்த எல்லா மதிப்பையும் இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஓகே, எல்லோட மதிப்பு என்னது? 15.5. அடுத்த கூட்டல், எஃப்போட மதிப்பு 32, அப்புறம் மைனஸ். இனி F1ஓட மதிப்பு 16 டிவைடட் பை 2 இருக்கு. எஃப்போட மதிப்பு 32, அப்போ இன்டு 32. அடுத்த மைனஸ் F1ஓட மதிப்பு 16, திரும்பவும் மைனஸ் F2ஓட மதிப்பு 24. பிராக்கெட் போட்டுருங்க. இன்டு சியோட மதிப்பு என்னது? 5. ஓகே, இனிமேல் 15.5 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் 32ல இருந்து 16 கழிச்சா 16ன்னு கிடைக்கும். இனி இதை 2 பெருக்கலாமா? 2 4, அடுத்த 3 2 6, ரெண்டுமே மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 6 4 கூட்டினா என்னது? 10. அப்போ 0, பாக்கி 1. 1 கூட்டினா 2, 2 கூட 2 கூட்டினா 4, அப்புறமாட்டு பெருக்கல் 5. இனி 15.5 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் 16 டிவைடட் பை 64ல் இருந்து 40 கழிச்சா என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். அடுத்த வெளியே 5ன்னு இருக்குது. இதை 2ஐயும் 4ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 4 16, அப்புறம் 6 4 24. இனி 2ஆம் வாய்ப்பாடு போகும். 2 4, 3 2 6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு 15.5 அப்படி எடுத்து எழுதிருங்க. கூட்டல், இனி இங்கே 2 இங்கே 5, இதை 2 பெருக்கிருங்க. ஏன்னா நடுவில் பெருக்கல். அப்போ 5 10 டிவைடட் பை 3. இனிமே 15.5 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல், இப்போ 10 3ஆல் வகுக்க போகிறோம். வகுக்கிறேன் பாருங்க, 10 3ஆல் வகுக்க போகிறோம். 10ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3 3 9, கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுட்டு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 10ல் 3 எத்தனை வாட்டி? 3 வாட்டி. 3 3 9, கழிச்சா 1 தான் கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால 0. திரும்பவும் 10 3ல் எத்தனை வாட்டி? 3 வாட்டி. 3 3 9, கழிச்சா 1. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு 3 3 தான் வந்துட்டே இருக்கும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 3.33 எழுதிக்கிறேன் பாருங்க. 3.33. இப்போ இது 2ஐயும் கூட்டலாமா? 15.5ஐயும் ஃபஸ்ட்டு புள்ளிக்கு நேரம் இந்த புள்ளியை வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 3, அப்புறம் என்னது இருக்குது? 3 3. இதுக்கு நேராக எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. கூட்டலாம். 0ஐயும் 3ஐயும் கூட்டினா 3, 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8, அப்புறம் புள்ளிக்கு நேராக புள்ளி. 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8, அப்புறம் இந்த 1. அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது? 18.83. இதுதான் முகடோட மதிப்பு. ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். இவ்வளோ தான் இந்த சம்.